ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சாரா. வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். கணபதி ஹோமம் நல்லபடியாக காலையில் முடிஞ்சிருச்சு. இதோ பாருங்கள், அந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டை க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்க வீட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் செட் பண்ண போறோம். சோக்கி அக்கா gift தரேன்னு சொல்லியிருக்காங்க, இன்னும் காணோம். நான் அந்த கிஃப்ட்டுக்காக தான் வெயிட் பண்றேன். குட்டியால் வெயிட் பண்ண, சோஃபியா gift கொடுப்பா. சோஃபியா அக்கா இங்க தான் இருந்தாங்க, திடீர்னு எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. ஒருவேளை gift எல்லாம் எடுக்க போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. சோஃபியா அக்கா. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையா இருக்குதா எங்க வீடு? கணபதி ஹோமம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நாங்கள் வந்து அந்த கட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். சோஃபியா வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு இதை வந்துடுறேன் 10 நிமிஷம் சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கிறா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்காதவங்க பழைய வீடியோ கணபதி ஹோமம் வீடியோ கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேவா? இந்த சைடு தான் வந்து பெட்டு வைக்க போகிறோம். காட்டு இதோ பாருங்க, இதுதான் அந்த டபுள் சைடு காட்டு. எனக்கும் சாரா இந்த காட்டு ரெடி பண்ணிருக்கோம். சோ டபுள் சைடு காட்டு இங்க வச்சுட்டு படுத்துக்கலாம். மேல இருக்குல்ல, அது வந்து குட்டியாளுக்கு. என்ன யூனி அக்கா, சாரா அக்கா மட்டும் எவ்வளவு பெரிய பெட் பாத்தீங்களா? எனக்கு மட்டும் மேல குட்டி பெட்டை கொடுத்துருக்காங்க. ஆனா நான் குட்டி பெட்டு தான் கேட்டேன். அதெல்லாம் ஜாலியா மேல இருந்து பார்க்கலாம். பரவாயில்ல, நான் எந்த பெட்டு இருந்தையும் படுத்துப்பேன். இதுலயும் படுத்துப்பேன், அதுலயும் படுத்துப்பேன். யூனி, இது நான் இந்த ஒரு கிளாத் வச்சுருக்கேன். இதை அப்படியே பெட்டுக்கு கவர் பண்ணிட்டேன்னா பெட்டு நல்லா அழகாக இருக்கும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது எங்கள் பெட்டு. எங்கள் குட்டியால் குட்டியால் வந்து படுக்கிறேன்னு வந்து படுத்துக்கோ. செம்மையாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பெட்டு. ஃபர்ஸ்ட் புது வீட்ல இந்த ஃபர்ஸ்ட் பெட்ல நான் மட்டும் தான் படுப்பேன். நான் 1 2 3 படுத்துட்டேன். செம்ம அழகா இருக்குப்பா, செம்ம சாஃப்டா இருக்கு இந்த பெட்டு. யூனி, சாரா, நான் வந்துட்டேன். அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா பெட்டு? வா, செம்மையாக இருக்குது. வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். குட்டியாள், நீ தான் ஃபஸ்ட்டு படுத்திருக்கியா? செம்மையாக இருக்குது குட்டியாள். பெட்டு போட்ட உடனே செம்ம லுக்காக இருக்குப்பா வீடு. யூனி, செம்மையாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ சோஃபியா. ஆமாம் சோஃபியா, நீ என்ன கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கன்னு கேட்டு இவன் என் உயிரை வாங்கிட்டா குட்டியாள். அவளுக்கு ஏதாவது கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு கொடுத்துரு. எங்களுக்கு கூட தேவையில்லை, அவளுக்கு மட்டும் அவள் கிஃப்டை கொடுத்துரு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெட்டு செம்மையாக இருக்குல்ல, நான் போய் பெட்டில் படுக்க போகிறேன். அப்பா யூனி, எனக்கும் ஒரே கைவலி கால் வலி. இந்த கிரீடம் மேலே தலையில் குத்திட்டு இருக்கு. இது ரிமூவ் பண்ணி செல்ஃபில் வச்சாச்சு. அப்புறம் சோஃபியா, சாரா சொல்லு சாரா. இங்கே தான் இருக்கேன் சாரா. ஓகே சாரா, எல்லாம் நெக்லஸ் எல்லாத்தையும் கழட்டி வச்சிரு. கொஞ்சமாச்சு படுத்து ரெஸ்ட் எடு, ஓகேவா? இரு, நான் ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வரேன். அந்த ஃப்ரூட்ஸை கட் பண்ணி இல்லைன்னா ஏதாவது சாப்பிடு பசிச்சுதுன்னா. இதோ பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாமே. சாரா, நீயே மேலே போய் பெட்டில் படு, இல்லைன்னா பெட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடு. நான் வந்து கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாலும் அதெல்லாம் ஒன்று ஒன்றா காட்டுறேன், ஓகேவா? குட்டியால், நீ முதல்ல ஏஞ்சி போயிட்டு உன் செல்ஃபில் படுத்துக்கோ. உன் மேலே ஏறி உன் பெட்டில் படுத்துக்கோ, ஓகேவா? சாரா, இப்போ நீ ஏறி கட்டில் படுத்துக்கோ சாரா, ஓகேவா? நான் வந்து என் கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பெரிய கிஃப்டெல்லாம் இல்லை, உங்களுக்குலாம் தெரியுமே நான் கொஞ்சம் கொஞ்சம் கிஃப்டாக தான் எடுத்துகிட்டு வருவேன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாரா யூனி கட்டில் படுத்துட்டாங்க. குட்டியால் படுத்து தூங்கிட்டாளா என்ன? தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஃபஸ்ட்டு கிஃப்ட் எடுக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு. இது வந்து பெயிண்ட்டு. இது வந்து யாருன்னா நம்ம சாரா யூனி ரெண்டுமே பெயிண்டிங் பண்ணுவாங்க. அடுத்தது 1, அடுத்தது 2, அடுத்தது 3, இது 4, அப்புறமேட்டு இது 5, 6 கிஃப்ட்டு தான் இப்போதைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு கிஃப்ட் எடுக்கிறேன். இந்த கேப்பு சாரா யூனி உங்கள் 2 பேர்த்துக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. கேப் போட்டிருந்தா செம்ம சூப்பராக இருக்கும்ல. அதோ பாரு கேப்பு. உன் தலையில் வச்சு காட்டுறேன் சாரா. சாரா, செம்ம சூப்பராக இருக்குது சாரா கேப், உனக்கு செம்மையாக இருக்குது. ஓகே, இப்போ அடுத்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் கிளிப்பு. செம்மையாக இருக்குது. ஏற்கனவே சாராவுக்கு சன்ஃப்ளவர்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுவும் சாராவுக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சாரா, இந்தா சாரா, உனக்கு பிடிச்ச சன்ஃப்ளவர் கிஃப்ட்டு. செம்மையாக இருக்குதான்னு பாரு. அடுத்ததும் பூவு, லாவெண்டர் கலர் பூவு. இது வந்து இதுவும் உங்கள் 2 பேர்த்துக்கு தான். யாருக்கு பிடிச்சிருக்குதோ அவங்க எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் 2 பேர்த்துக்கு நடுவில் காமனாக வச்சுருக்கிறேன். இது 3மே ஃப்ளவர் கிஃப்ட்டு.
வாவ், தேங்க்யூ ஸோ மச் சோஃபியா. பட் எனக்கு இந்த கேப் செட் ஆகாது. இந்த ரவுண்ட் கேப் எனக்கு வேணாம். இது யூனியே வச்சுக்கிட்டோம். பட் இந்த சன்ஃப்ளவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சன்ஃப்ளவர் கிஃப்ட்டு நான் வேணால் எடுத்துக்கிறேன். ஹாய் யூனி, எப்படி இருக்கு என் சன்ஃப்ளவர் கிஃப்ட்டு? அதுவும் நல்லா இருக்குது. பட் இந்த ரோஸ் வேறு லெவலில் இருக்குது. இந்த ரோஸையும் நான் எடுத்துக்கிறேன். இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சோஃபியா. எனக்கு இந்த ரோஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நான் கண்டிப்பாக இது 2 சன்ஃப்ளவரையும் ரோஸையும் நான் கண்டிப்பாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோஃபியா, கேப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சோஃபியா. செம்மையாக இருக்குது. எனக்கு கேப்னாவே ரொம்ப பிடிக்கும். ஓகே, நான் அந்த கேப்பை ஃபஸ்ட் இந்த கிரீடம் வேறு மறந்துட்டேன். அந்த கிரீடம் வேறு எடுத்து மாட்டி சாரா கட்டி வச்சுட்டா முன்னாடி, அதே மாதிரி கட்டி வச்சுருந்துருக்கலாம். சரி, ஓகே, இப்போ இந்த கேப்பை எடுத்து மாட்டிக்கிறேன். வாவ், எப்படி இருக்கேன்? டயானா மாதிரி இருக்கேன்னா, பிரின்சஸ் டயானா மாதிரி இருக்கேன்ல. செம்மையாக இருக்குது சோஃபியா கேப்பு. தேங்க்யூ ஸோ மச் சோஃபியா. குட்டியால், என்ன குட்டியால் தூங்கிட்டு இருந்தா? தூங்கி ஏஞ்சிட்டியா குட்டியால்? என்ன சோஃபியாக்கா, உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். நீங்கள் ஃபஸ்ட்டு கிஃப்ட்டை போய் யூனி சாராக்கா கொடுத்துட்டீங்க. இல்லை குட்டியால், நான் ஃபஸ்ட்டு ஒன்றை தான் தேடி வந்தேன். நீ அழகாக கொரட்டை விட்டுட்டு தூங்கிட்டு இருந்த. தூங்குறியா, ஆக்ட் பண்ணுறியான்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி குட்டியால், உன் கிஃப்ட் எடுக்கிட்ட. 1 2 3 இந்த மல்டிபிள் பென் ஆஃப் யூனிகார்னோட மல்டிபிள் பென்னு செம்ம சூப்பராக இருக்கும். இதில் வந்து 6 கலர்ஸ் இருக்குது குட்டியால். நீ கேட்டுட்டு இருந்திய யூனிகார்ன் பென்னுன்னு, நீ ஒரு கலர் தான் கேட்ட. பட் இதில் என்ன ஸ்பெஷல்னால் இதில் 6 கலர்ஸ் இருக்குது குட்டியால். தெரியுமா? என்ன கீழே விழுந்துட்ட சோஃபியாக்கா? கிஃப்ட்ல மயங்கி கீழே விழுந்துட்டேங்க்கா. வாவ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு யூனிகார்ன் பென்னு. நான் இது இங்கே 2 பேர்ட்டையும் கேட்டுட்டு இருந்தேன்க்கா, யாரும் வாங்கி தரல. நீங்கள் அழகாக எனக்கு வாங்கி கொடுத்தீங்க. என்னக்கா சொல்கிறீங்க? இதில் 6 கலர்ஸ் இருக்குதா? இருங்க, நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். 1 2 3 என்ன எடுக்க முடியல. எடுத்துட்டேன். வாவ், செம்ம அழகாக இருக்குப்பா யூனிகார்னு. மல்டி கலர்ஸில் இருக்குது. வேறு லெவலில் இருக்குக்கா. செம்ம சாஃப்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், நானும் யூனிகார்னும் ஒன்றா இருக்கிறோம்ல. வா, யூனிகார்ன் எவ்வளோ அழகாக பியூட்டியாக இருக்கு பாருங்களேன். வாவ், வேறு லெவல். ஓகே, இது லாவெண்டர் கலர். நாங்கள் எங்கள் ட்ரெஸ் கலர் மேட்ச்சு. இது பிளாக் கலரு. இதை டர்ன் பண்ணால் ப்ளூ கலர் எழுதும். இதை டர்ன் பண்ணால் க்ரீனு. இதை டர்ன் பண்ணால் ஆரஞ்சு. அண்ட் தென் இதை டர்ன் பண்ணால் ரெட்டு. வாவ், செம்மையாக இருக்குது சோஃபியாக்கா. நீங்கள் சொன்ன மாதிரி 6 கலர்ஸ் இருக்குது. ஓகே, இதை நான் எழுதி பார்த்துட்டு எப்படி எழுதுன்னு சொல்கிறேன். ஹேண்டில் பண்ணவே செம்ம சாஃப்டாக இருக்குக்கா இந்த பஞ்சு. வேறு லெவல். குட்டியால், என்ன கிஃப்ட் பிடிச்சிருக்கா சொல்லு சோஃபியாக்கா. எனக்கு கிஃப்ட் ரொம்ப 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 பிடிச்சிருக்குக்கா. சரி சரி, செம்மையா இருக்குக்கா. 6 கலர்ஸ் இருக்குக்கா. சரி குட்டியால், நல்லா பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணு. ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனாலும் பத்திரமா எடுத்துகிட்டு வந்துடு. ஓகேவா? குட்டியால், அடுத்தது உனக்கு தான் பெப்பட் கீ செயின்லேயே பெப்பட் இருக்குது. சரி, டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இது உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து இந்த பேக்கும் செம்ம லிப்லாக் பேக் மாதிரி செம்மையாக அழகாக இருக்குது. இது நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாரு, முயல் குட்டி பாப்பட்டு. அப்படியே வந்து நீ வந்து ஹேண்ட்பேக்கில் இதை மாட்டிக்கலாம். அந்த கொக்கி வச்சுட்டு ஏதாவது ஸ்கூல் பேக்கு எந்த பேக்லையாவது மாட்டிக்கலாம். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பெப்பர் கீ செயின். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம சாராக்கு இல்லை யூனிக்கு தான் இது. இந்த ப்ளூ கலர் பாசிமணி கேட்டிருந்தா சாரா. ஸோ சாரா உனக்கு தான் இது. அண்ட் தென் கீ செயின் வந்து ஹாட் கீ செயின் வந்து யூனி கேட்டிருந்தா என் கீ செயினை பார்த்துட்டு. ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு தான். சாரா அண்ட் யூனி உங்கள் 2 பேர்த்துக்கு தான். நீ கேட்டிருந்த பாசி கலரு ஐ மீன் ப்ளூ பாசியும் கீ செயினும். ஓகேவா? எப்படி இருக்குன்னு 2 பேரும் பார்த்துட்டு சொல்லுங்கள். சாரா, எதுக்குடி உனக்கு மணியெல்லாம் ஏண்டி கேட்குற? ஐயய்யா, இங்கே பார்த்தீங்களா, எனக்கு எவ்வளோ பெப்பட் கீ செயின் செம்மையாக இருக்குது. இது நான் என் ஸ்கூல் பேக்கில் மாட்டிட்டு அழகாக போவேன். யூனியக்கா கீ செயினும் நல்லா அழகாக தான் இருக்குது. ஹார்ட் போட்டிருக்கு. ஹார்ட் நல்லா ரொட்டேட் ஆக மாட்டேங்க, இப்படி. சரி, பாவம் யூனியக்கா அதை வச்சுக்கிட்டோம். இந்த மணி செம்மையாக இருக்குது. நான் போட்டு பார்க்குறேன். நமக்கெல்லாம் எத்தனை சுற்றணும்? 3 4 5 சுற்றணும் மாட்டேக்க. இங்கே பார்த்தீங்களா, என்னை பார்க்க எப்படி இருக்குது? சாரா, இங்கே பாரு சாரா, இந்த மணியை போட்டுக்கிட்ட. உன் மணி செமையாக இருக்குதா? ஐயய்யா, நம்மளுக்கு இந்த மணியெல்லாம் செட் ஆகாதுப்பா.
அடுத்தது லாஸ்ட் ஃபைனல் gift இந்த பெயிண்ட் ப்ரஷ் தான். பெயிண்ட் ப்ரஷ் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரஷஸ் கலர்ஸ் இருக்குது. பட் அதோட ஷார்ப்பும் வந்து சில இதில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், சில இதை பட்டையாக அடிக்கும். இது நீங்கள் 2 பேரும் கேட்டிருந்தீங்களே பெயிண்ட் பண்ணுறதுக்கு கிளாஸ் பெயிண்டிங்க்கு. ஸோ இதுதான்ப்பா என் கிஃப்ட்டு. என்னால் முடிஞ்ச கிஃப்ட்டு நான் ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? சோஃபியா, நீயே எங்க ஃப்ரெண்டுடி, ஏன்டி கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வர? கிஃப்ட் எல்லாம் வாங்காத சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. ஏன்டி இவ்வளோ செலவு பண்ணி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? எல்லா கிஃப்ட்டுமே செம்மையா இருக்கு, தாறுமாறு, வேற லெவலே இல்லை. கிழின்னு கிழிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லா கிஃப்ட்டுமே. இந்த கேப்பு வேற லெவல் கேப்பு, கீச்சேனே எனக்கு பிடிச்சிருக்கு, எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்குடி. ஓகேவா? இனிமேல் செலவுலாம் பண்ணாத, ரொம்ப ஓகேவா? இதோ பாரு, இந்த கேப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கேப்பு சொல்கிறதுக்கு அளவு இல்லை. அண்ட் தென் இந்த இதுதான் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், அதையும் அழகாக வாங்கி கொடுத்துட்டேன், பெயிண்ட் ப்ரஷஸ்ஸு. சோஃபியா, யூனி சொல்கிற மாதிரி எல்லாமே செம்ம சூப்பர் சோஃபியா. அதுவும் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபேவரேட்டு இந்த இந்த சன்ஃப்ளவர் பூ தான், செம்ம அழகாக இருக்குது. இது தலையில் வச்சா என்னமோ மேற மாதிரி இருக்குது. ஓகே, இதுக்கு எனக்கு ஒரு ஐடியா தந்துச்சு. இது இப்போ என் ட்ரெஸ்ஸில் நான் குத்தி விட போகிறேன். குத்தி விட்டுட்டு இது ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸாக தெரியுதான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், செம்ம அழகாக இருக்குல்ல? என் ட்ரெஸ்ஸில் சன்ஃப்ளவர் வச்ச மாதிரி இருக்குதா? சாரா, எப்படி இருக்குது சாரா? பார்த்து சொல்லு. சாரி சோஃபியா, எப்படி இருக்கு சோஃபியா? நல்லா இருக்குதா? செம்மையாக இருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் தென் சோஃபியாவோட கிஃப்ட் எல்லாமே செம்ம சூப்பருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கொடுத்த கிஃப்டெல்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், ஓகேவா? அண்ட் தென் மறக்காமல் எங்கள் பழைய வீடியோஸும் பார்த்துட்டு வாங்க, செம்மையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், 1 செகண்ட் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் கணபதி ஹோமம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. எங்கள் சோஃபியா கொடுத்த கிஃப்ட் எல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சது எதுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் என் கேப்பையும் வந்து நீங்கள் சொல்லுங்கள் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் எங்களுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் நியூ சேனல், இப்போ தான் வந்து 440 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எப்பயுமே நாங்கள் வீடியோ போடுறோம். Subscribe 4K Uni Doll channel. Bye.